இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தையும் அதிசயங்களையும் செய்கிறவராய் நம் மத்தியிலே வாசம் பண்ணத்தக்கதாக அவருடைய பாதத்திலே அமர்வோம். அந்த நாட்களிலே அடையாளங்களை தேடின மக்களுக்கு மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன சில காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா 11ஆம் அதிகாரத்தின் 2வது பகுதியாக இந்த பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது எப்படி துவங்குகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, லூக்கா 11ஆம் அதிகாரத்தின் 29வது வசனம், ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற போது, ஆண்டவர் கூட்டத்தை பார்த்து ஏமாந்து போகிறவர் அல்ல, அந்த கூட்டத்தில் இருக்கிற மனங்களை பார்க்கிற ஆண்டவர். நாமும் என்ன பண்ணுவோம்னா, பெருந்திரள் கூட்டம் இருந்துச்சுன்னா அதை ரசிப்போம். ஆனால் ஆண்டவர் அப்படியே இல்லை. அந்த திரள் கூட்ட மக்களிடத்தில் உள்ள மனங்களை ஆராய்கிற ஆண்டவர். அதன் அடிப்படையிலேயே அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற ஆண்டவர். திரளாய் கூடி வந்திருக்கிற போது இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள்னு சொல்றாரு. அவர் பார்க்குறாரு, அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை தான் கேட்கணும்னு சொல்லி நேற்று தினத்தில் தியானித்தோம். அதற்கு முந்தைய வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள்னு சொல்லி முடிக்கிறாரு. ஆனால் இங்கு திரள் கூட்டம் கூடி வந்திருக்கு. நானும் நீங்களுமோ என்ன நினைச்சிருவோம், இவங்க பூரா வார்த்தையை கேட்க வந்திருக்கிறான்னு சொல்லி நினைச்சிருவோம். ஆனால் ஆண்டவர் உள்ளங்களை அறிந்திருக்கிறவர் ஆண்டவர். அவருடைய பொல்லாத சிந்தைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவர்களே அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லைன்னு சொல்றாரு. அங்கே கூடியிருந்த கூட்டம் பூரா பார்த்தீங்கன்னா அதிசயத்தையும் அற்புதத்தையும் பார்க்க மட்டுமல்ல, அடையாளங்களை எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன அற்புதம் பண்ண போறாரு, இன்னைக்கு என்ன அதிசயம் பண்ண போறாரு, இன்னைக்கு என்ன அடையாளத்தை காமிக்க போறான்னு சொல்லி இப்படிப்பட்ட சிந்தையோடு தான் வந்தாங்களே ஒழிய அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு கூடி வந்தவங்க ரொம்ப குறைவான கூட்டம் தான். இன்றைக்கும் கூடுகிற கூட்டம், அது எந்த கூட்டம் இருந்தாலும் சரி, திருச்சபைகளில் கூட கூடி வருகிற கூட்டம் அனைத்தும் வார்த்தையை கேட்க வந்திருக்கிறான்னு சொல்லி நம்ம நம்பினோம்னா ஏமாந்து போவோம். அப்போ ஆண்டவர் அந்த நாட்களிலே சொன்ன அதே காரியத்தை தான் இந்த நாட்களிலும் நாம் தியானிக்க வேண்டும். அப்போ நாம் கூடியிருக்கிற கூட்டம் எதை எதிர்பார்த்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அன்றைக்கு கூடி வந்த கூட்டம் அடையாளத்தை எதிர்பார்த்து வந்தாங்க. ஏன்னா யூதர்களை பொறுத்தவரையில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அடையாளத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். நோவாவின் காலத்தில் வானவில்லை அடையாளமாக வைத்தவர், காயினுடைய சாபம் நீங்குவதற்கு அவன் மேலே அடையாளம் வைத்த ஆண்டவர், ஆபிரகாம் காலத்திலே விருத்த சேதனத்தின் மூலம் உடன்படிக்கை செய்த அடையாளத்தை உண்டு பண்ணின ஆண்டவர்,
மோசேக்கு மலையிலே ஆராதனை செய்ய போகிறோம் என்கிற அடையாளத்தை சொன்ன ஆண்டவர், எகிப்து தேசத்திலே வீடுகளிலே இரத்தத்தை பூசி அடையாளத்தை உண்டாக்கின ஆண்டவர், கைகளிலே நெற்றியினின் இடையிலே அடையாளத்தை வைக்க வேண்டும் என்று சொன்னவர், ஓய்வு நாளை கூட அடையாளமாக ஆரோனின் கோல், கோராகியின் புத்திரர் விழுங்கப்பட்டது, 12 கற்கள் யோர்தான் நதியிலிருந்து எடுக்கப்பட்டது. இப்படி இவைகளெல்லாம் எசேக்கியா ராஜாவின் காலத்தில் பார்த்தீங்கன்னா 10 பாகை எசேக்கியா ராஜா கேட்குறாரு, 10 பாகை திரும்ப பண்ணணும்னு சொல்கிறாரு. கிதியோன் அடையாளத்தை கேட்குறாரு. இப்படி யோசுவாவின் காலத்தில் அடையாளம் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் சொல்கிறாரு, ஆண்டவர் பிறப்பை கூட கண்ணியின் வயிற்றிலே ஆண்டவர் பிறப்பார்னு சொல்லி ஒரு அடையாளம். இப்படி அடையாளத்தை பார்த்து பார்த்து பழக்கப்பட்டு போன அந்த யூத மார்க்கத்தினர் நாமும் கூட இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் அடையாளத்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரே ஒரு அடையாளம் தான், அவர் நிரந்தரமான ஒரு அடையாளமாய் சொல்லுகிறார். என்னன்னா, யோனா தீர்க்கதரிசியின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் இல்லை. யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாய் இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாக இருக்கிறார். அது 2 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அது என்ன அடையாளம் என்றால், DBR, டெத் பரியல் ரிசரெக்ஷன். DBR மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க, டெத் பரியல் ரிசரெக்ஷன். அப்போ ஆண்டவரோடு மரித்து ஆண்டவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு ஆண்டவரை போல அவரோடு உயிர் தெழுகின்ற இந்த அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் உங்களுக்கு தேவையில்லைங்கிறார். இன்றைக்கும் கூட நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு அடையாளத்தை தேடுவோம் என்றால், நான் ஆண்டவரோடு பாவத்துக்கு மரித்திருக்கிறேனா, அவரோடு பாவத்துக்கு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேனா, பாவம் இல்லாமல் அவரை போல உயிர் தெழுந்திருக்கிறேனா, இந்த 3 அடையாளங்களை தவிர வேறு அடையாளங்களை தேடாதபடி இன்றைக்கு உலக பிரகாரம் அடையாளங்களை தேடிக்கொண்டிருக்கிறோமே, அதை விட்டு அது ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, சீடர்களாக இருந்தாலும் சரி, DBR, டெத் பரியல் ரிசரெக்ஷன் என்கிற அடையாளம் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் கிறிஸ்துவினாலே உடன்படிக்கை செய்யப்பட்ட விதமாக இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்த்து, அப்படி இல்லைன்னா அந்த அடையாளத்தை எனக்கு தாரும் ஆண்டவரின்னு சொல்லி கேட்போம். கர்த்தருடைய சாயலை தரித்துக் கொள்வோம். ஆமேன்.